நீங்கள் கேட்க இருப்பது சாது ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய அர்த்தம் நிறைந்த ஹிந்து தர்மம். ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி. ஹிந்து தர்மம் பெரிய கடலை போன்றது, அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை ஒத்தது. இன்றைய தலைமுறையினர் ஹிந்து தர்மத்தை, அதுவும் ஒரு மதம் என்ற அளவில் மட்டுமே புரிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம், ஹிந்து மதத்தின் ஆழமான கருத்துக்களை யாரும் அவர்களுக்கு சொல்லித் தரவில்லை. ஹிந்து மதத்தின் புராணங்கள், வேதங்கள் சொல்லும் அடிப்படை விஷயங்களை மிக எளிமையாக இந்த தலைமுறையினருக்கு ஏற்ற வகையில் சுவாரஸ்யமாக விளக்கும் நூல் இது. ஹிந்து தர்மம் எனும் மாபெரும் கடலின் ஒரு துளி இந்த புத்தகம். இத்துளியை நீங்கள் புரிந்து கொண்டால் மாபெரும் கடலை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் அடுத்த அடியை எடுத்து வைக்கலாம். அர்த்தம் நிறைந்த ஹிந்து தர்மம். அத்தியாயம் 1. இந்து தர்ம சமுத்திரத்தின் ஒரு துளி. ஒரு சாது சீடனுடன் ஆசிரமத்தில் வசித்து வந்தார். ஒரு நாள் சீடனை அழைத்தார். சீடனே, நான் தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுகிறேன். இன்றிலிருந்து 10வது நாள் திரும்பி வருவேன். அதுவரை ஆசிரமத்தை பார்த்துக்கொள். 10 நாட்களுக்கு நீ எந்த உணவை வேண்டுமானாலும் சாப்பிடு, உணவு கட்டுப்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு தன் பையிலிருந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தார். அங்கிருந்து கிளம்பினார். சீடனுக்கு மகிழ்ச்சி. கட்டுப்பாடில்லாமல் சாப்பிடலாம் அல்லவா? சீடனுக்கு சமைக்க தெரியாது. அதனால் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊருக்குள் நுழைந்தான். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சென்று நின்றான். ஒவ்வொருவரும் மரியாதையோடு தங்கள் வீட்டு உணவை சீடனுக்கு கொடுத்தார்கள். இப்படியே தினமும் செய்யத் தொடங்கினான். தினமும் சீடன் இப்படி பாத்திரத்தோடு வந்து நிற்பதை பார்த்த மக்கள் சலிப்பும் வெறுப்பும் அடைந்தனர். அவர்களுடைய வெறுப்பு உணவில் வெளிப்பட்டது. கெட்டுப்போன உணவையும் ருசியில்லாத உணவையும் அவனுக்கு கொடுக்கத் தொடங்கினார்கள். வெறுத்துப் போனான் சீடன். அப்போது ஆசிரம வாசலில் ஒருவன் வந்து நின்றான். அவன் தோளில் ஒரு குரங்கு இருந்தது. பக்கத்தில் ஒரு கழுதை. அதன் முதுகில் மூட்டைகளை தொங்கவிட்டிருந்தான். சீடனிடம் பேசினான். சீடனே, நான் ஒரு திருடன். மிகவும் மகிழ்ச்சியாகவும் உல்லாசமாகவும் இருக்கிறேன். தினமும் உழைப்பதில்லை. விரதம், பூஜை போன்ற கட்டுப்பாடுகள் ஏதுமில்லை. தேவைப்படும் போது திருடுவேன். திருடிய செல்வங்கள் தீர்ந்தவுடன் மீண்டும் திருடுவேன். ஆனால் உன்னை பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் எதற்காக வாழ வேண்டும்? கட்டுப்பாடான வாழ்க்கை அடிமை வாழ்க்கை. நீ ஓர் அடிமை. முதலில் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வா. உனக்கு மகிழ்ச்சியான உலகத்தை காட்டுகிறேன். அந்த உலகத்தில் கட்டுப்பாடுகள் கிடையாது. சுதந்திரமான உலகம். யோசித்தான் சீடன். சீடனே, யோசிக்காதே. நாளை காலை சாது திரும்ப வந்து விடுவார். இன்று மட்டும் என்னுடன் வா. சுதந்திர காற்றை அனுபவித்துப்பார். பிறகு சாதுவே அழைத்தாலும் நீ இந்த அடிமை உலகத்துக்கு திரும்ப வரமாட்டாய் என்றான் திருடன். திருடனுடன் கிளம்பினான் சீடன். வழி முழுவதும் தன்னுடைய திருட்டுத் தொழிலின் வீர பிரதாபங்களை சொல்லிக்கொண்டே வந்தான் திருடன். அப்போது புதரில் இருந்து ஒரு சிங்கம் வெளியே வந்தது. திருடன் துள்ளி குதித்து ஓடினான். குரங்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டது. கழுதை அந்த இடத்திலேயே நின்று கொண்டது. சீடன் அங்கிருந்த முட்புதரில் ஒளிந்து கொண்டான். சிங்கம் அந்த இடத்திலேயே படுத்துக் கொண்டது. பயத்துடன் இரவு முழுவதும் புதரிலேயே இருந்தான் சீடன். விடிந்தது. யாத்திரையை முடித்து அந்த வழியே திரும்ப வந்து கொண்டிருந்தாள் சாது. சாதுவை பார்த்த சிங்கம் அங்கிருந்து நகர்ந்தது. சாதுவை நோக்கி ஓடினான் சீடன். அவரிடம் நடந்ததைச் சொன்னான். சீடனே, ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? சிங்கத்தை பார்த்த குரங்கு சட்டென்று மரத்தில் ஏறிக்கொண்டது. மரத்தில் ஏறி தப்பிக்கும் குணம் குரங்கின் பலம். வேகமாக ஓடி தப்பித்துக் கொள்வது திருடனின் பலம். கழுதை போன்ற விலங்குகளை சிங்கம் கொல்வதில்லை. காரணம், அதன் மீதான அருவருப்பு. அருவருப்பே அதன் பலம். ஆனால் உன்னுடைய பலம் என்ன? உன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்டார் சாது. சீடன் அமைதியாக நின்றான். சாது தொடர்ந்தார். சீடனே, ஆசிரமமும் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுமே உன்னுடைய பலம். உன் பலத்தை பெரிதாக நினைக்காமல் திருடனின் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை சுதந்திரமான வாழ்க்கை என்று நினைத்தாய். மேலும் சொன்னார். சீடனே, ஓர் உண்மையை தெரிந்து கொள். யாத்திரைக்கு புறப்படுவதற்கு முன் உன்னிடம் கொடுத்துச் சென்றது அட்சய பாத்திரம். அது நீ எதை கேட்டாலும் கொடுத்திருக்கும். அதை கையில் வைத்துக்கொண்டு நீ உணவுக்காக மற்றவர்களிடம் சென்று நின்றதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. சீடன் பேசினான். குருவே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. ஆனால் கையில் பாத்திரத்தை கொடுத்தீர்களே, அதன் அருமை பெருமைகளை சொல்லிக் கொடுத்தீர்களா? அவ்வாறு சொல்லிக் கொடுத்திருந்தால் திருடன் போன்றவர்களின் பின்னால் செல்ல நினைத்திருக்க மாட்டேனே.
சீடன் சொன்னதில் இருக்கும் உண்மை சாதுவை சுட்டது. அமைதியாக நின்றார். சீடன் பேசினான். குருவே, மன்னித்து விடுங்கள். இங்கு சுதந்திரம் இல்லை என்று நினைத்தேன். வெளியே சென்றேன். வெளியே அவரவர் தங்கள் சுயநலங்களை பலமாக நம்பி வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். இங்கே இருப்பதுதான் என்னுடைய பலம். அதை புரிந்து கொள்ளாமல் சுதந்திரம் என்ற பெயரில் பாதுகாப்பில்லாத வாழ்க்கையை தேடிச் சென்றதை நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. சாது பேசினார். சீடனே, தவறு உன்மீது மட்டுமல்ல, வெளி உலக பிரச்சனைகளையும் இந்த இடத்தின் பாதுகாப்பையும் அட்சய பாத்திரத்தின் புனிதத்தையும் உனக்கு உணர வைக்க தவறிவிட்டேன். ஓர் உண்மையை புரிந்து கொள். விலை மதிப்புமிக்க பொருட்களுக்குத்தான் பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்படும். பாதுகாப்பும் தேவைப்படும். இவற்றையெல்லாம் உனக்கு உணர வைத்திருந்தால் இங்கிருந்து போக வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வந்திருக்காது. இங்கிருந்து நீ செல்ல வேண்டும் என்று நீ நினைத்ததற்கு காரணம் திருடன் தோற்றுவித்த மாயத் தோற்றமே. அதே நேரத்தில் இப்போது இந்த இடமே மேல் என்று நீ நினைத்ததற்கு காரணம் மாயை விலகி உண்மையை புரிந்து கொண்டதால்தான். முதலில் எது உன்னுடைய பலம் என்பதை தெரிந்து கொள். அடுத்ததாக உன்னிடம் இருக்கும் உயர்ந்த விஷயங்களை அடையாளம் கண்டுகொள். பிறகு அவைகளே உனக்கு வாழக் கற்றுக் கொடுக்கும். சாது தொடர்ந்தார். மற்றொரு விஷயத்தையும் புரிந்து கொள். குரங்குடன் செல்வதால் நீ குரங்காகிவிட மாட்டாய். கழுதையுடன் பயணித்ததால் நீ கழுதையாகிவிட மாட்டாய். அதன் அருவருக்கத்தக்க குணங்களும் உனக்கு வந்துவிடாது. இருந்தாலும் இறந்தாலும் நாம் நாமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் சாது. நம்மிடம் இருக்கும் உயர்ந்த விஷயங்களை குறைத்து மதிப்பிடுவதும் தவறு. அடுத்தவரிடம் இருக்கும் மதிப்பில்லாத விஷயங்களை மதிப்புமிக்கதாக நினைப்பதும் தவறு. இந்த உண்மை சீடனுக்கு புரிந்துவிட்டது. இனி புரிய வேண்டியது நமக்குத்தான். இந்துக்களாகிய நம்மில் பலர் நம்மிடம் உள்ள அட்சய பாத்திரத்தின் அருமைகளை தெரிந்து வைத்திருக்கவில்லை. சாதுவைப் போன்றவர்கள் நம்மிடம் இருக்கும் உயர்ந்த விஷயங்களை நமது சந்ததியினருக்கு ஆழமாக சொல்லிக் கொடுக்காமல் போய்விட்டார்களோ என்று தோன்றுகிறது. இதனால் நம் சந்ததியினர் நம் மதத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். தடுமாறிய சீடனின் நிலையில்தான் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மிக உயரிய தர்மங்கள், வேதங்கள், இதிகாச புராணங்கள் என்று நம்மை வழிநடத்தும் உயர்வான அடிப்படைகளை மறந்து நம் கையில் இருப்பது மிக உயர்வான பொக்கிஷம் என்பதையும் மறந்து மாயையை நோக்கி இழுக்கப்படுகிறார்கள். இந்து மதத்தின் உயர்வை புரிந்து கொண்டவர்கள் மாயையை தவிர்த்து விடுகிறார்கள். கதையில் வரும் திருடனின் பலம் தப்பித்துச் செல்வதில் இருக்கிறது. நம்முடைய பலம் கற்றுத் தெரிந்து கொள்வதும் அதை நம் சந்ததிகளுக்கு கொண்டு செல்வதிலும் இருக்கிறது. இப்பொழுதிருக்கும் இந்த நிலை மாற வேண்டும். இந்து மத அடிப்படைகளை நாமும் படிப்போம். நமது குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம். நாம் எல்லோரையும் சந்திக்கும் பொது இடங்களில் இதைப் பற்றி பேசுவோம். புரியாதவர்களுக்கு புரிய வைப்போம். இந்து தர்மத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். இந்து தர்மத்தை நாம் உயர்த்தி பிடித்தால் இந்து தர்மம் நம்மை உயர்த்தி பிடிக்கும். இந்து தர்மம் ஒரு சமுத்திரம். அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி இன்று புத்தகமாக உங்களை வந்தடைந்திருக்கிறது. படியுங்கள். இந்து தர்மத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அந்த நொடியிலிருந்து தேடுதல் தொடங்கிவிடும். அந்த தேடுதலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உயரத்தில் வைக்கும்.